திருப்பத்தூர் அருகே சங்கராபுரம் அரசு பள்ளியில் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. தலையில் காயமடைந்த 3 மாணவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இமானுவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இமானுவேல், இந்த பூச்சு பெயர்ந்து விழுந்ததை தொடர்ந்து 3 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் யாரெல்லாம் நேரடியாக வந்திருக்கிறார்கள், ஆய்வு செய்திருக்கிறார்களா? கூடுதல் விவரம் என்ன? வேதவள்ளி, நாற்றம்பள்ளி வட்டார கல்வி அலுவலர் சரவணன் மற்றும் வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்தனர். உடனடியாக இங்கிருந்து சங்கராபுரம் பகுதி மக்கள் அவர்களை முற்றுகையிட்டு தரமற்ற கட்டிடம் கட்டிய ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து ஆய்வு செய்த வட்டார கல்வி அலுவலர் சரவணன் உடனடியாக பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டு ஆசிரியர்களும் மற்றும் மாணவர்களும் இந்த கட்டிடத்தை பயன்படுத்தக்கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே போன்று பள்ளியை விடுமுறை விட்டவுடன் பெற்றோர்கள் தன் மாணவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்று வருகின்றனர். வேதவள்ளி, தற்போது 3 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்படுகிறது? ஒரு மாணவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்றொரு மாணவர் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. 3 மாணவர்களும் காயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது தனியார் மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் இமானுவேல். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.